கோயில குங்குமத்தை வாங்க நாங்க என்ன பண்றோம், நெத்தியில வைப்போம், இங்க உச்சியில வச்சு தொண்டையில வச்சுட்டு தாலியில வச்சுட்டு என் பிள்ளைகளுக்கு பூசி விட்டு முந்தானையில முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரோம்னே இருப்பான். ஆமா, லோயரா இருப்ப அப்பரா இருக்க முடியாது. நடுவர் அவர்களே, மதுரையிலே சமண சமயம் தலை தோங்கி இருந்த பொழுது, சைவம் பூச்சி அரித்து கிடந்த பொழுது, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற ஞான சம்பந்தனை நம்பிக்கையோடு அழைத்து அங்கே இருந்த கூன்பாண்டியினுடைய வயிற்று நோயை நீக்கி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி சைவத்தை தழைக்க வைத்தாரே அங்கே மங்கையர்க்கரசியார். அவர் இல்லை என்றால் சைவ சமயம் இன்றைக்கு மதுரையிலே தழைத்திருக்குமா நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்களே கண்ணப்பர் கண்ண புடுங்கி அப்பும் போது நில்லு கண்ணப்பன் சொல்றதுக்கு சிவபெருமான் வந்தாருங்க. ஆனா எங்க ஆளு கமலவதியார் இருக்காரு பாருங்க, வயிற்று நிறைமாத கரு, இன்னும் ஒரு நாழிகையிலே குழந்தை பிறக்க போகிறது, வாயிலின் பிறப்புறுப்பினுடைய வாயிலே குழந்தையினுடைய தலை தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சோசியக்காரர் வந்து சொன்னார், அம்மா இன்னும் ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறந்தால் இவன் நல்லதை செய்கின்றவனாக வருவான் என்று சொன்ன பொழுதே என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்று சொன்னால், பெண்ணுக்கு பிறப்பு என்பது, பெண்ணுக்கு பிரசவம் என்பது மறுபிறவு என்று சொன்னார்கள். அந்த மறுபிறப்பு சமயத்திலே தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டு ஒரு நாழிகை கருத்து அழுத்து விடப்பட்டார். குழந்தை கீழே வந்து விழுந்தது. தலைகீழாக தொங்கியதால் கோச்சங்கரான் என்று பெயர் வைக்கப்பட்டது. 73 சைவ திருத்தலங்களை அந்த குழந்தை பின்னாளிலே கட்டியது. ஆனால் பெத்து போட்டு மறுநிமிடத்திலே அந்த கமலவதியார் இறந்து போனாரே. சிவபெருமான் வந்து நில்லு கமலவதி என்று சொல்ல வரவில்லை நடுவர் அவர்களே. சமயத்திற்காக உயிரை துறந்தவர்கள் கமலவதியார் போன்றவர்கள். இன்னொன்னு சொல்லுமா, மானக்கன் சாரனார் ஒரு அதிகார் இருந்தாருங்க. மானக்கன் சாரனார்னு அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, 8 அடி கூந்தல்ங்க. காலையில கல்யாணம், சாமியாரா வந்துட்டாரு சிவபெருமானு. வந்து கேட்டாரு, 8 அடி நீளம் இருக்கிற உன்னுடைய மகளினுடைய கூந்தலை வெட்டி கொடு, நான் இருக்கை செய்து கொள்ள போய் அமர்வதற்கான இருக்கை செய்யணும்னு கேட்டாரு. உடனே போய் கேட்கிறாரு, உடனே போய் அடிச்சு கொடுத்தாரு. முடிய வெட்டி கையில கொடுத்த உடனே அதை எடுத்துட்டு போய் சிவனடியார்கிட்ட கொடுக்கிறாரு. சிவனடியார் அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுக்கிட்டு மறைஞ்சிட்டாரு. வீட்டுல வந்து நிக்கிறாரு. சைவ இலக்கியங்கள் எல்லாம் இவருடைய பெயரை உச்சரிச்சது. முடிய கொடுத்துட்டு 8 அடி கூந்தலை கொடுத்துட்டு மகளாக இருப்பவருடைய பெயரை எந்த சைவ அடியார்களுடைய லிஸ்ட்லயும் இன்னைக்கு சேர்க்கல. செய்கிற தொண்டை எல்லாம் சாதாரணமா செய்துவிட்டு பின்னுக்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள். நடுவரவர்களே, இங்கே பக்கத்துல இருக்க திருச்சி சாமிக்கு பேரு தாயுமானவர். ஏன் தெரியுமா? ஒரு அப்பாவி குழந்தையினுடைய அப்பாவி தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தையை காப்பாற்றி கொடுத்தார் என்கிற காரணத்தினால் சாமிக்கே தாயுமானவர் என்று சொன்னார். ஒரு ஏழையினுடைய கடவுள் நம்பிக்கையை மதித்து கடவுளே இறங்கி வந்து தாய்மானவனாக வர முடியும் என்றால் அந்த பக்தி பெருசா, உங்க பக்தி பெருசா? நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம், நான் மதுரக்காரி. ஒரு சாதாரண வந்து என்ற கிழவி செய்த புட்டுக்காக ஓடி வந்து மண்ணை சமந்து, எங்க ஊர் மண்ணத்தான் நடுவரவர்களை சிவபெருமான் தலையில் வச்சான். மத்த ஊர்ல சிவபெருமான் கால்ல மண்ணு பட்டுச்சு. எங்க ஊர் மண்ண சிவபெருமான் தட்டுல வச்சு செமந்து போய் கூலியாளாக நின்று எங்க ஊரு கிழவிக்காக அடிபட்டானே என்றால் எங்க பெண்களை விட உங்க பக்தி எந்த விதத்துல உயர்ந்தது நான் கேட்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு பக்தியை குழந்தைகள் மூலமாக சொல்லிக் கொடுப்பது பெண்கள். பொங்கல் வைப்பதும் முளைப்பாரி போடுவதும் என்று பக்தி வைராயத்தோடு அடுத்த தலைமுறைக்கு பக்தி மார்க்கத்தை எடுத்து செல்பவர்கள் பெண்கள். சாராயத்தை குடிச்சிட்டு துண்டு பீடிய குடிச்சிட்டு டாஸ்மார்க்ல உட்கார்ற கோஷ்டிய ஓரமா உட்கார்ந்துக்கணும். ஓவரா பேசினீங்கன்னா கதை வரும் என்று சொல்லி நடுவரவர்களே, நீங்கள் தைரியமாக தீர்ப்பு தாருங்கள். நானும் எங்கள் தங்கையும் உங்கள் கூடயே வருவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.